எதிர்வரும் திங்கட்கிழமை இரண்டாம் கட்ட அமெரிக்க ஈரானிய பேச்சுக்கள் பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் நடைபெறுவதற்குரிய அறிகுறிகள் தெரிகின்றன. அத்துடன் இப்போது ஹோர்முஸ் நீரிணையில் கப்பல்கள் பயணித்தாலும் ஈரான் ஒருபோதும் அந்த வழியால் பயணிக்கும் கப்பல்களிடம் சுங்க கட்டணங்களை, அதாவது கப்பப்பணங்களை அறவிட முடியாது, அவ்வாறு செய்ய முடியாது எனவும் ட்ரம்ப் குறிப்பிட்டிருக்கின்றார். தமது துறைமுகங்கள் மற்றும் கப்பல்கள் அமெரிக்காவால் தொடர்ந்தும் முற்றுகைக்கு உட்படுத்தப்பட்டால் ஹோர்முஸ் நீரிணை மீண்டும் மூடப்படும் என ஈரானின் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் கலிபாப் இன்று அதிகாலை தெரிவித்திருப்பது வேதாளம் மீண்டும் முருங்கை மரத்தில் ஏறுவதற்கான சாத்தியக்கூறுகள் பலமாக இருப்பதையே ஆதாரப்படுத்துகின்றது. ஹோர்முஸ் நீரிணை மீண்டும் திறக்கப்பட்டதால் சீன அரசு தலைவர் ஜி ஜின்பிங் மிகவும் மகிழ்ச்சியடைந்திருப்பார் என தான் நம்புவதாக ட்ரம்ப் குறிப்பிட்டிருப்பதன் மூலம் இந்த விடயத்தில் சீனாவை சமரசப்படுத்த ட்ரம்ப் முனைவதும், சீனா இந்த ஹோர்முஸ் நீரிணை தடை மற்றும் அமெரிக்காவின் கடல் முற்றுகையை ஒரு காட்டுமிராண்டித்தனமான சட்டம் என கண்டித்துள்ள நிலையில் ட்ரம்ப் சீனாவையும் சமாளிக்க முனைவது தெரிகின்றது. அடுத்த மாதம் ட்ரம்ப் பெய்ஜிங்குக்கு பயணப்பட போகின்றார். சீன அரசு தலைவருடன் அவர் சந்திப்புகளை நடத்தப் போகிறார். இந்த சந்திப்புகளில் எதிர்பாராத சில ஒப்பந்தங்கள் வரும் என்றும் ட்ரம்ப் குறிப்பிடுகிறார். ஆனால் இதுவரை சீன தரப்பு இந்த விடயத்தில் பெரிதாக எந்த விடயங்களையும் தெரிவிக்கவில்லை.